நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சங்கடமா தான் இருக்கு. அதுவும் இந்த விஜய் பத்தி சொன்ன பாரு, அவ இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றாளா இல்ல தெரியாம பண்றாளா? எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றா. என் மனசை விட்டு போச்சு லீலா. எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல. ஐயோ என்னக்கா தனனி, இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணிக்கிட்டு எதுக்காக அங்க இருக்கணும்? பேசாம இங்கே இருந்துருங்க. கஷ்டப்படும் போது சொந்தக்காரங்க நம்மளை பத்தி பேசாம அவங்க பிரச்சனையை பத்தியே பேசிட்டு இருந்தா அது எவ்வளவு சங்கடமா இருக்கும், எரிச்சலா இருக்குன்னு எங்களுக்கே நல்லா தெரியும். எல்லாரும் அவங்கவுங்க வேலைதான் முக்கியம்னு இருப்பாங்க. நீங்க வேற தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, நீங்க வந்தது போஸ் மாமாக்கு தெரியுமா? அநேகமா விஜய் எல்லாத்தையும் சொல்லிருப்பா. இந்நேரம் அந்த மனுஷன் என்ன கோவப்பட்டு கூத்தடிக்க போறாரோ. இருந்தாலும் என்னையே தான் திட்டுறாரு. போஸ் ஆகல வரட்டும், நீ நான் பேசிக்கிறேன். நீங்க போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. போங்க. வாக்க சாப்பிடலாம். என்னங்க ஒரே யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு? நிர்மலா, உனக்கு எப்ப டெலிவரி ஆகும்? ஏ குழந்தைய பாக்கணும்னு ஒரே ஆர்வமா இருக்கா? அதெல்லாம் இல்ல, நீ நடந்து போறத பாக்குறப்ப போர்ட்ட நடந்து போற மாதிரி இருக்கு. இந்த லக்கேஜ் கொஞ்சம் இறக்கி வச்சேன்னா உனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும்னு பாக்குறேன். படிச்சிருக்கீங்களே தவிர உங்களுக்கு கொஞ்சம் கூட இதுவே இல்ல. உங்க அம்மா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட நீ. பின்ன குழந்தைய லக்கேஜ்னு இந்த உலகத்துல நீங்க தான் முதல் தடவையா சொல்லிருப்பீங்க. நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறான். ஆனா வெளியே சொல்லாம வேஷம் போடுறாங்க. நான் பிராங்கானால வெளிப்படையா சொல்லிட்டேன். ஏங்க நிஜமாவே நம்ம குழந்தைய பத்தின கனவு உங்களுக்கு இல்லையா? ஏன் இல்லாம நிறைய கனவுகள் இருக்கு. ஆனா எல்லாம் கெட்ட கனவுகள். ஏங்க இல்ல நிம்மி, இந்த பிறந்திருக்க குழந்தைய பார்த்தேன்னு வச்சுக்கேன், என் கண்ணெல்லாம் மூடி தோலெல்லாம் சுருங்கி ஒரு எலி குஞ்சு மாதிரி ஷேப்பே இல்லாம இருக்கும். கையில தூக்கி கொஞ்சிறதுக்கு குறைஞ்சது 1 வருஷமாவது ஆகும். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அதான் நல்லா யோசிச்சு பாக்குறேன். குழந்தை உன் ஜாடையில இருந்தா 1 வருஷத்துக்கு அதை தூக்கி கொஞ்சிறது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும். ச்சே, என் கூட பேசாதீங்க. ஜஸ்ட் ஜோக்கியா? சின்ன வயசுல நீ கண்டிப்பா அழகா இருந்திருப்பேன்னு நான் நம்புறேன். ஓகே சரி, குழந்தை பேச்சு வேண்டாம். அடுத்தது என்ன பண்ண போறது ஐடியா? இது பிசினஸ் பத்தியா? ஆமாமா, ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்ட் வச்சிருக்கேன். ஒரு பக்காவான காஃபி ஷாப் ஒன்னு போட போறேன் பாண்டிச்சேரியில. என்னது, காஃபி ஷாப்பா? காஃபி போட்டு விக்கிறதா? எது என்னமோ நாயர்கட ரேஞ்சுக்கு சொல்லிட்டு இருக்க. காஃபி ஷாப்னா இது ஒரு ஸ்டார் ஹோட்டல் லெவல் கான்செப்ட்மா. 24 hours ஃபுல்லி ஏர் கண்டிஷனட் காஃபி ஷாப். இங்க எடுத்துக்கிட்டேன்னா மெக்சிகோ, இட்டாலி, அங்க ஆரம்பிச்சு பிரான்ஸ் வரைக்கும் உள்ள எல்லா பிளேவர்லயும் காஃபி கிடைக்கும். சரிங்க, லாபம் வருமா? லாபம் வருமாவா? ஒரு காஃபியோட ரேட் 50 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. ஏங்க அவ்வளவு ரூபாய் கொடுத்து யார் வந்து காஃபி குடிப்பாங்க? ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு 5 ரூபாய் எடுக்க நீங்க யோசிப்பீங்க. ஆனா இங்க வரவெல்லாம் சாதாரண அல்லமா, எல்லாம் ஃபாரினர்ஸ். டப்பு காசு அதிகம் வச்சிருக்க ஃபாரினர் தான் இங்க காலையே வைப்பான். அவன் என்ன மாதிரி காஃபி சாப்பிடணும்? ஃபார் எக்ஸாம்பிள், பிரான்ஸ்ல இருந்து ஒருத்தன் வர்றான். அவன் பிரான்ஸ் நாட் டேஸ்ட்ல ஒரு காஃபி சாப்பிடணும்னா அது எங்க ஷாப்ல கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சாட்டிங், அப்புறம் மெயிலிங், இப்படி டோட்டலா என்டர்டெயின்மெண்ட் மீடியாவை நம்ம ஷாப்ல வச்சிருப்போம். அப்படியா? அப்புறம் ஒரு ஐடியா, அங்கே இருந்து பிசினஸ் டெவலப் பண்ண போறேன். எப்போதான் மெட்ராஸ் வருவேன். அப்போ நீ இங்கே தான் இருக்க போற. அதான் துணைக்கு அப்பா இருக்காரு. நெக்ஸ்ட் வீக்ல சித்தி வர போறாங்க. அப்புறம் என்ன? என்னங்க வேணும்னா இப்படி பண்ணலாமா? என்னது? நானும் பாண்டிச்சேரிக்கு உங்க கூட வந்துட்டேன். ஐயோ, அங்கெல்லாம் வரக்கூடாதுமா. இந்த கண்டிஷன் நீ அங்க வர்றது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது, என்னோட பிசினஸ்ல கான்சென்ட்ரேஷன் செதறிடக்கூடாது. என்ன யோசிக்கிற? கவலை ஆயிட்டியா? அதான் அப்பாவும் சுத்தி இருக்காங்கல்ல, அவங்க உன்னை நல்லா பாத்துக்குவாங்கம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் இல்லைன்னு நீ பாட்டுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போக நினைக்காத. அது எனக்கு பிடிக்காது. நீ இங்க தான் இருக்கணும். ஏன் எங்க அம்மா பார்க்கணும்னு ஆசையா இருந்தா நான் போய் பார்க்க கூடாதா? உங்க அம்மா மாதிரி ஒரு கேரக்டரை போய் பார்க்க நினைக்கிறதே சுத்த நான்சென்ஸ். அப்படி போய் பார்க்கறதுக்கு அவங்க என்ன கொடராட்டணுமா இல்ல எக்ஸிபிஷனா? அவங்க என்ன 10 மாசம் சுமந்து பெத்த தாய். ஐயோ, என்னால தாங்க முடியலையே. என்ன இந்த மாதிரி சினிமா டயலாக் எல்லாம் பேசுற நீ? எல்லாம் ஆசைப்பட்டா புள்ளைய சுமக்குறாங்க. ஏதோ தலையெழுத்தேன்னு சுமந்துட்டு இருக்காங்க. கொடுமை நீயும் தான் சுமக்குற. டெலிவரி ஆனதும் ஃப்ரீ ஆயிடுவ. இந்த டயலாக் 10 மாசம் சுமந்து பெத்த சென்டிமெண்ட் இதெல்லாம் வேண்டாம். உங்க அம்மா ஒன்னு அப்படித்தான் சுமந்தாங்க. இப்ப நீயா தான் பண்ணிட்டு இருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான் போய் எங்க அம்மா பார்க்க கூடாதா என்ன? சொன்னா உனக்கு புரியாதா? பார்க்க கூடாதுன்னா பார்க்க கூடாது. இனி எங்க அப்பாவும் சித்தி தான் உனக்கு எல்லாமே. அவங்க பேச்சை கேட்டு நடந்துக்க. அவங்க உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. என்ன மூட் ஆஃப் ஆயிட்டியா? உங்க அம்மா பார்க்க கூடாதுன்னா உடனே மூட் அவுட் ஆயிருவியா? இந்த அம்மாவெல்லாம் தூக்கி போட்டு குடும்பத்தை பாருங்க. புருஷன், மாமனார், மாமியார்னு. ஓகே, கொஞ்சம் ரிலீஃப் ஆகுமா? சரி சரிம்மா, நல்லா சரி.
பாத்து சரி, இதுக்கு நீ சிரிக்காமலே இருந்திருக்கலாம். யார கேட்ட வாங்க போனா? எதுக்கு திடீர்னு இங்க போகணும்? என்ன அவசியம் இருக்குன்னு? இது என்ன மாமா பேச்சு? நான் ஒரு இருக்கேன்ல, என்ன கேட்காம எதுக்கு வாங்க போனா? சரி, நீயாச்சும் போகக்கூடாதுன்னு சொன்னியா இல்லையா? மாமா, நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன். அக்கா பிடிவாதம் பிடிக்குது. அதுவும் இல்லாம மனசுல என்ன சஞ்சலமோ தெரியல. கொள்ளாத சஞ்சலம். இந்த குரங்கு இருக்குல்ல, அதுக்கு புண்ணு வந்துச்சுன்னா தானே நோண்டிட்டு வருத்தப்படுமா. இந்த மாதிரி தான் இவளே பிரச்சனை இழுத்து விட்டுக்குவா. சரி மாமா, திட்டுறத முதல்ல விட்டுட்டு அக்காவை போய் கூட்டிட்டு வரது பாருங்க. நான் போய் அவளை கூப்பிடணும். என்ன சுத்தமா மதிக்கிறது இல்ல. நான் சொன்ன ஒரு வார்த்தையை கூட கேட்கறது இல்ல. லூசு கழுத. எல்லாரும் மதிக்கல குதிக்கிறாளே, இப்ப இவ என்ன மதிச்சாலா? அவளை போய் நான் எனக்கு கூப்பிடணும். ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? பின்ன என்ன விஜி, இப்படி சொல்லாம கொள்ளாம போனா மனுஷனுக்கு எரிச்சலா இருக்காது? மாமா, நீங்க புரியாம சண்டை போடுறீங்களே. உங்களை யாராவது இதா சொன்னாதா தனா அக்கா டென்ஷன் ஆகி சண்டை போடுது. அக்கா ஏன் இவ்வளவு தூரம் பிரச்சனை பண்ணுது? எல்லாம் உங்க மேல வச்சிருக்கிற பிரியத்தால தான். நீங்க என்னன்னா அக்கா உங்களை மதிக்கல அப்படி இப்படின்னு சொல்றீங்க. அடேங்கப்பா, அக்காளுக்கு வக்காலத்து வாங்குறலாக்கு. அக்காலும் தங்கச்சி ஒருத்தர் புகார் சொல்லிக்குவிய. இதே நான் குறுக்க வந்தோம்னு வச்சுக்கோங்க, ஒன்னா சேர்ந்துக்குவிய. அல்ல பொம்பளையப்பா. சரி மாமா, இப்ப எதுக்காக என் கூட விவாதம் பண்றீங்க? லீலா வீட்டுக்கு உடனே போன் பண்ணி பேசுங்க. ஏன் எதுக்கு நான் போன் பண்ண? இப்படி சொல்லாம கொள்ளாம போயிருக்கா, அவளை போன் பண்ணி கூப்பிடணுமாக்க? மாமா, லீலா வீட்டுக்கு தானே அக்கா போயிருக்கு, அதுக்கே இவ்வளவு கோவப்படுறீங்க? என்ன விஜய் புரியாம பேசிக்கிட்டு இருக்க? இவன் இங்கேருந்து போனாலே வாயை வச்சு சும்மா இருப்பான்னு நினைக்கிற? இங்க நடந்ததெல்லாம் பத்தி பொங்க புறணி பேசிக்கிட்டு இருப்பான். அந்த ரவி சரியான வில்லங்க பிடிச்சவன். எதுக்கு இங்க நடந்தாலும் அங்கே போய் பேசணும், நம்ம போய் பஞ்சாயத்துக்கு நிக்கணும். அவளுக்கு நான் போன் பண்ண போறதும் இல்ல, நேரா போய் கூப்பிட போறதும் இல்ல. அவன் இங்க வருவாள்ல, இங்கே வச்சுக்கிறேன் அவளை. என்ன மாமா? இல்ல, தனம் ஏதாவது பிரச்சனையோட வந்திருக்கா? ஆமாமா. என்னவா? அங்க யார் கூட பிரச்சனை? அது ஒரு பெரிய கூத்து மாமா. குறிப்பிட்டு ஏதாவது பிரச்சனைனா நம்ம சொல்லலாம். ஆனா காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் ஒரே பிரச்சனையா இருக்குன்னு சொல்றாங்க மாமா. அங்க இருக்கிறவங்களுக்கு போஸ் மாமாவையும் தனா அக்காவையும் பிடிக்கலையா? ஓஹோ. சுத்தமா அங்க மரியாதை இல்ல, அங்க இருக்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டாங்களா? என்னமா அது? என்ன இருந்தாலும் விஜி கூட பிறந்தவ தானே, எந்த பிரச்சனையா இருந்தாலும் விஜய் கிட்ட சொல்ல வேண்டியதானே? தனு அக்கா சொல்றத பார்த்தா விஜய் கூட அவங்க கிட்ட சரியா நடந்துக்கலையா, அவ கூட அவங்களுக்கு மரியாதை கொடுக்கலையா? ஆட என்னமா அது? நீங்க ஏன் மாமா இதை இவ்வளவு தூரம் கேக்குறீங்க? தனம் இங்க வந்து இருக்கிறத பத்தி ஒண்ணும் சொல்லமா. அங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு இங்க வந்து இருக்கிறதாமா தப்பு. கதிரேசன் என்ன நினைப்பாரு? ஊர்ல இருக்கிற உங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன நினைப்பாரு? என்னதான் இருந்தாலும் ரவி வீட்டுல ஜெயமணின்னு ஒரு பெரிய மனுஷன் இருக்காரு, அவர் புத்தி சொல்லி அனுப்பக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, அந்த கோபி வீட்டுக்கும் தனத்துக்கும் சண்டையும் பிரச்சனையும் ஏற்படுறதுக்கு நாம ஏதோ ஹெல்ப் பண்ண மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல, அதான் யோசனையா இருக்கு. மாமா, அது வந்து அட மத்தவங்களை விடுமா, அந்த போஸ் அங்க இருக்காரு, அவர் என்ன நினைப்பாரு? இந்த தனம் தான் புத்தி கிட்ட அங்க போச்சு, இவங்க பாட்டு கூப்பிட்டு வச்சுக்கிட்டாங்களே நினைக்க மாட்டாரு? நீங்க சொல்றதும் சரிதான் மாமா. ஆனா நம்மள மாதிரி ஆளுங்க சாதாரணமா சொன்னாலே தனு அக்கா காது கொடுத்து வாங்கிக்காது. அதுவும் இந்த மாதிரி நேரத்துல நம்ம அட்வைஸ் பண்ணோம்னா தனா அக்கா கோச்சிட்டு போயிடும், அதான் யோசிக்கிறேன். என்னமா அது? அதுக்கு நம்ம சும்மா விட்டுற முடியுமா? நம்ம பிள்ளையாச்சே. தனா, என்ன மாமா? நீ ஏதோ மனசு கஷ்டத்துல வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டேன். லீலா சொன்னால மாமா? லீலா தான் சொன்னான். ஆமா மாமா, நான் சொன்னது கொஞ்சம், அவங்க நடக்கிறது நிறைய. இந்த பழமொழி சொல்லுவாங்கல்லப்பா, கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவுங்கிற மாதிரி இவங்க அங்க நடந்த பிரச்சனை கொஞ்சம் தான் சொல்லியிருக்காங்க, இன்னும் நிறைய இருக்கு. அப்படிதானே நீ? ஏய், என்னடா இது? என்ன பழமொழி இது? சம்மந்தம் இல்லாம பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? தனம், நான் உனக்கு அப்பா மாதிரிமா, நீ அப்படித்தானே நினைக்கிற? ஆமா மாமா. இப்ப நான் சொல்ல போற விஷயத்த நான் சொல்ற அர்த்தத்திலே எடுத்துக்கணும், வேற தப்பா எல்லாம் புரிஞ்ச கூடாது, புரியுதா? சரி, இப்போ போஸுக்கு உடம்பு சரியில்லை, ஆனா கார்மெண்ட்ஸை பாத்துக்க வேண்டிய நிர்பந்தம், கூட ஒத்தாசைக்காக ஒன்னையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்னதான் விஜய் உனக்கு தங்கச்சியா இருந்தாலும் நீ அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விருந்தாளி. இப்போ விருந்தாளினா என்ன, ஒரு 10-15 நாள் அங்க இருக்கலாம், அதுக்கப்புறம் கிளம்பி போயிடணும், அதான முறை. இப்போ நீ அந்த வீட்டு பொண்ணா இருந்து இப்படி கோச்சிக்கிட்டு வந்திருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ ஒரு விருந்தாளிமா, விருந்தாளியா வந்த பொண்ணு அந்த வீட்டுல கோச்சிக்கிட்டு அடுத்த வீட்டுக்கு வந்தா அங்க இருக்கிற எல்லாரையும் அசிங்கப்படுத்தின மாதிரி தானே அர்த்தம். அது மட்டும் இல்லாம
கோவி தானே உங்களை ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்தாரு. அவர் இல்லாத நேரத்துல இப்படி கிளம்பி வந்தா அவரையும் கேவலப்படுத்துற மாதிரி தானே அர்த்தம். புரியுதா? புரியுது மாமா. ஆனா நான் என்ன சொல்ல, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனா ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? கோபி விட்டாளுங்க விருந்தாளியை கவனிச்சுக்கிற மாதிரியா தானே நீ கவனிச்சுக்கிட்டாங்க? அட அவங்களுக்கு 1000 வேலை இருக்கட்டும், அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இவங்களை கவனிச்சுக்கணும்ல. அதானே நம்ம பண்பாடு. அதை விட்டுட்டு வேலைக்காரியை ட்ரீட் பண்ற மாதிரி இவங்களை ட்ரீட் பண்ணா அவங்களுக்கு கோவம் வரத்தானே செய்யும். கரெக்ட் ரவி. மாமா, விஜய் அந்த வீட்டு மருமக. அவளை திட்டுறதுக்கும் கோவப்படுறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு. நான் அந்த வீட்டு விருந்தாளி தானே சொன்னீங்க. என்ன திட்டத்துக்கும் கோவப்படுறதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இங்க பாரு தானா, அவங்க உங்ககிட்ட நடந்துகிட்ட முறை நான் சரின்னு சொல்லல, அது தப்பு தான். அதே மாதிரி நீ இங்க கோச்சிட்டு வந்ததும் தப்பு தான். கோபி ஊர்ல இருந்து வர்ற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல. இத பாருமா, உன் புருஷன் போஸ் அங்க இருக்காரு, அவர்கிட்ட சொல்லலாம். இவரு கதிரேசன் அங்க இருக்காரு, அவர்கிட்ட சொல்லலாம். இவங்க சப்போர்ட்ல கோபி ஊர்ல இருந்து வர்ற வரைக்கும் நீ பொறுமையா இருந்திருக்கலாம்ல. அப்பா உங்களுக்கு போஸை பத்தி அவ்வளவா தெரியாது. அவர் முன்னாடி கஷ்டப்பட்டு இருந்தாரு, இப்ப கொஞ்சம் காசு சம்பாதிக்கிறாருல்ல. அவர் கோபிக்கு கொத்தடிமை மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அங்க என்ன பேசினாலும் அவர் கண்டுக்கிறது இல்ல. பொதுவாவே வீட்டுல ஒரு பிரச்சனைனா ஆம்பளைங்களுக்கு தெரியாது. அதுவும் இந்த கோபியோட அப்பாவும் போஸ் இதை கண்டுக்கிறது இல்ல. கோபியோட அப்பா திண்ணியே கதின்னு உட்காந்துட்டு இருப்பாரு, போஸ் கார்மெண்ட்ஸ் அலைஞ்சிட்டு இருப்பாரு. கரெக்டா சொன்னீங்க ரவி. நீங்க தான் அங்குள்ள நிலவரத்தை நூல் பிடிச்ச மாதிரி சொல்றீங்க. எனக்கு தெரியாதா நீ வியாபாரம் பண்ண வீடு வீடா போனவன் ஒரு ஆளை பார்த்ததுமே எப்படின்னு கண்டுபிடிச்சிட மாட்டேனா? இருக்கட்டுங்க, அதான் மாமா பேசிட்டு இருக்காருல்ல. நீங்க என்னோட புது குழப்பிட்டு இருக்கீங்க. என்ன இல்ல இப்படி சொல்ற? எனக்கு இந்த வீட்டுல பேசுறதுக்கு உரிமை இல்லையா? கோபியோட மாதிரி இந்த வீட்டுல எனக்கு கிறுக்கு பிடிச்சவங்களா இருக்கும். 100ல ஒரு வார்த்தை. என்னப்பா நீங்க பாட்டுக்கு போறீங்க? எப்பா, உனக்கு இந்த வீட்டுல பேசுறதுக்கு நிறைய உரிமை இருக்கு, பேசு. நான் என்ன அப்புறம்? ரவி, காஃபி போட்டு தரட்டா? சரி அண்ணி. ஒரு நிமிஷம். நிமி, எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் நான் போயிட்டு உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன், ஃபோன் பண்றேன். கீப் இன் டச் வித் மீ, ஓகே? தபர் டாக்டர்கிட்ட போய் ரெகுலரா செக்அப் பண்ணிக்க. துணைக்கு அப்பாவை கூட்டுக்க. அப்பா இருக்கிறது உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்பா ரொம்ப பிரியமான ஆளு. அவரை பத்தி நீ சரியா புரிஞ்சுக்கல, ஏன்னா அதுக்கான சந்தர்ப்பம் அமையல. இனிமேதான் நீ சரியா புரிஞ்சுக்க போற. இரு, கீழே வண்டி வந்துச்சான்னு பார்த்துட்டு வர, ஓகே? என்ன எனக்கு இன்னும் நீ காஃபியே கொடுக்கல? நீங்க என்கிட்ட கேட்கவே இல்லையே மாமா. பாரு, அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. டிகாஷன் எனக்காக நீ எப்போ ரெடியா வச்சிருக்கணும். நான் கேட்கும் போதெல்லாம் நீ காஃபி போட்டு கொடுக்கணும். ஆமா, இன்னைக்கு என்ன சாப்பாடு? பருப்பு ரசமும் பொரியலும். இத பாரு, நான் வெரைட்டியா சாப்பிடுறவன். எனக்கு 2 பொரியல், மோர் குழம்பு, அப்பளம். நான் டெய்லி கீரையை சாப்பாட்டுல சேர்த்துப்பேன். அதனால நீ ஏதாவது ஒரு கீரையை டெய்லி பண்ணியே வைக்கணும். நான் சாப்பிட்டு முடிச்சதும் 1 hour தூங்குவேன். தூங்கி எழுந்ததும் சுடு தண்ணியில குளிப்பேன். அதனால நீ டெய்லி சுடு தண்ணியை போடணும். குளிச்சு முடிச்ச உடனே நான் டிஃபன் பண்ணுவேன். அந்த டிஃபனும் வெரைட்டியா இருக்கணும். ஒரு நாளைக்கு பஜ்ஜி, ஒரு நாளைக்கு போண்டா, ஒரு நாளைக்கு உப்மா. என்ன அப்படி தெளிவா பண்ணி வைப்பியா? இப்ப என்ன வேணும் மாமா? இத பார், 1 hourல எனக்கு சாப்பாடு ரெடி ஆகணும். நான் டைம்க்கு டைம் சாப்பிடுறவன். டாடி, ஐ அம் லீவிங். டைம் ஆச்சு. ஓகே மை டியர் சன். நிமி, நான் கிளம்பட்டுமா? சரிங்க. போயிட்டு எப்ப வருவீங்க? இந்த மாதிரி சில்லியான இடியாட்டி கொஸ்டின் எல்லாம் கேட்காத. இப்படிதான் ஸ்டேட்ஸ் போகும்போது கேட்ட. நல்லா செட்டில் ஆயிருக்கும் போதே திரும்பி வர வேண்டியதா போச்சு. சாரிங்க, ஒரு ஆர்வத்துல கேட்டேன். என்ன ஆர்வம்? இந்த மாதிரி கேட்காதன்னு சொல்றேன்ல. நான் போய் என் பிசினஸ் டெவலப் பண்ணும், கடுமையா உழைக்கணும், அப்புறம் நிறைய சம்பாதிக்கணும். உன்னோட அனாவசியமான சென்டிமெண்ட்லாம் என்கிட்ட காமிச்சு என்ன அப்செட் பண்ணாத. இதோ பார், நான் ஒரு ஹை கிளாஸ் லெவலுக்கு உயர போறேன். என் ஒய்ஃப் எப்படி எலிகண்டா இருக்கணுமோ அப்படி இரு. சும்மா இந்த நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புள் மாதிரி பிஹேவ் பண்ணி என்னை எரிச்சல் படுத்தாத. அப்பா இருக்காரு, பாத்துப்பாரு. அப்பா, நிமிய பாத்துக்கணும். நீ சந்தோஷமா போயிட்டு வாப்பா. நான் அவளுக்கு எந்த வேலையும் சொல்லாம சந்தோஷமா பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வா, தைரியமா போயிட்டு வா. நிர்மலா, எங்க போற? இல்ல மாமா, வழி அனுப்பிட்டு 1 hourல எனக்கு சாப்பாடு ரெடி ஆகணும்னு சொன்னேன்ல. இந்த துணி நீயே தைச்சு போட்ட? ஆமா. ஏனா உன் மனசுல என்ன பெரிய எலிசபெத் டெய்லர் நினைப்பா? மனசுல எதை நினைச்சு தைச்சிட்டு இருக்க? வேலை பார்க்கும் போது ஒழுங்கா கவனமா வேலை பார்க்கணும். விஷயம் என்னன்னு சொல்லுங்க. நீங்க பாட்டுக்கு வந்து பொறிஞ்சு தள்ளனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தமா? நீ தைச்சதெல்லாம் பாதி தைச்சு தைக்காம இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் ஆம்பளை ஒம்பளை எதுக்கு போடுறாங்க?
மானத்தை மறைக்கிறதுக்காக போடுறது. இப்படி போட்டு போனா நாட்டுல பிரச்சனை ஆகி போயிடும். அறிவடத்தன வேலை பார்க்காத. சும்மா கத்தாதீங்க. 100 கணக்கில் தைக்கிறப்போ 1-2 தப்பு வரதா செய்யும். 1-2 இல்ல 10-15 வயசு இப்படிதான் இருக்கு. வாங்கிட்டு போறவன் சிரிப்பா சிரிச்சு விடுவான். நான் 5 வருஷமா தொழில் பண்றேன். நேத்து முந்த நாள் வந்தவங்களா என்ன தப்பா பேசுறது நல்லா இல்ல. என்ன நேத்து முந்தா என்ன பிரச்சனை பாருங்க சார் இவர. சிவராமா என்னடா பிரச்சனை? மாப்பிள இதான் மாப்பிள பிரச்சனை. இந்த அம்மா தைச்சு போட்ட துணியில 10-15 பீஸ் பாதி தைச்சு தைக்காம இருக்கு. இத நான் வந்து கேட்க கூடாதா? நீங்க என்ன கேக்குறது? நான் 5 வருஷமா தொழில் பண்றேன். நீங்க எனக்கு சொல்லி தரீங்களா? இருமா, இந்த லட்சணம் தைக்கிறதுல இருக்கணும். நீ தைச்ச அழகத்தான் நாங்க பார்த்தோம்ல. பெரிய மனுஷனா விசாரிக்கிறேன். சுமாரா தொழில கவனமா இருக்கு சொல்லு. சரிடா, நான் பாத்துக்கிறேன். ஏய், அது வேற ஒண்ணும் இல்லடா, கட்டிங் மிஸ்டேக்டா. ஏய், அறிவு கட்டவனே, கட்டிங் மிஸ்டேக் கிடையாது. டேய், இங்க நான் சூப்பர்வைசர். நான் சொல்றேன், இது கட்டிங் மிஸ்டேக் தான். நீ வேலையை பாரு போ. நீ சூப்பர்வைசர் எவ்வளவு 5 ஆச்சு. சப்போர்ட் பண்றேன் நீ இந்த அம்மாவுக்கு. வச்சுக்கிறேன்டி. டேய், போடா, வேலையை பாரு, போடா போடா. பாண்டிச்சேரி 280, திண்டிவனம் 1500. போஸ் என்னாச்சு? என்னக்கா? சீக்கிரம் எழுது. என்னக்கா? திண்டிவனம் 1500. அந்த குமார் பண்ற கூத்த பாரு. என்னங்க அது காலங்காத்தால? மாப்ள அந்த தீபா புள்ள தப்பு பண்ணுச்சு மாப்ள. நான் கண்டுபிடிச்சு சொன்னேன். குமார் என்ன திட்டுறான்? என்னமோ பண்ணிட்டு போட விடுங்க. என்ன போஸ் நீ? தலை வலிக்குதுங்க, போங்க. என்ன மாப்ள போ. போஸ் என்னாச்சு நீ உனக்கு? ஒண்ணும் இல்லக்கா. இல்ல ஏதோ நடந்திருக்கு. வழக்கமா இப்படி இருக்க மாட்டியே. வீட்ல ஏதாவது பிரச்சனையா? என்னாச்சு? என் பொண்டாட்டி ஊர்ல வந்தால. ஆமா எனக்கும் தெரியும். கோபி வீட்ல தானே 2 பேரும் தங்கி இருந்தீங்க. அங்க ஏதாவது பிரச்சனையா? அதாக்கா பிரச்சனையே. கோபி வீட்டுல ஒண்ணு பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு. அவாட்டு கோச்சுக்கிட்டு லீலா வீட்டுக்கு போயிட்டா. பாவம் கோபி அவ்வளவு தூரம் ஊருக்கு வந்து தனத்தை கூட்டு வந்து விட்டு போனாப்ல. அவர் ஊர்ல இல்லாதப்போ இவ வாட்டு கிளம்பி போயிட்டா. அப்ப அவருக்கு என்ன மரியாதை? அவர் அசிங்கப்படுத்துற மாதிரி இல்ல? போஸ் உன் பொண்டாட்டி பண்ணது தப்புதான். இருந்தாலும் கோபி உங்க ஃபேமிலியை பத்தி அடிக்கடி என்கிட்ட சொல்லியிருக்கான். அதை வச்சு பார்க்கும்போது உன் பொண்டாட்டி மேல மட்டும் முழுக்க முழுக்க தப்புன்னு சொல்ல முடியாது. எனக்கும் புரியுதுக்கா. ஆனா கோபி முகத்தை பார்க்கணும்ல. வந்த இடத்துல எப்படியா நடந்துக்கிறது? கோபி வீட்டு ஆளுங்க கூட சண்டை போட்டதை பத்தி எல்லாம் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆனா விஜய் கூட சண்டை போட்டிருக்கா. இதை நான் எங்க போய் சொல்றது? இத பாரு, நீ வீணா உன் மனசை போட்டு குழப்பிக்காத. பொம்பளைங்களோட கோபதாவங்கள ஓரளவுக்கு மேல எந்த ஆம்பளைங்களாலும் புரிஞ்சுக்க முடியாது. தானா எப்படி போனாலோ அதே மாதிரி திரும்பி வருவா. நீ வீணா மனசை போட்டு குழப்பிக்காம தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. வேலையை பாரு. இல்லக்கா, மனசு குழப்பமா இருக்கு. எந்த வேலை செஞ்சாலும் மனசோட ஒட்டவே மாட்டேங்குது. இத பாரு, கோபி இந்த கம்பெனியோட பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு சூரத் போயிருக்கான். அது வரைக்கும் நீ இப்படி இருந்தா கம்பெனி வேலையெல்லாம் யார் செய்யறது? இதையே நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காம வேலையை பாரு. இந்த ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்ப வேண்டியதுல அனுப்பியாச்சா? என்ன போஸ், இப்பதானே சொன்னேன். வேலையை பாரு. சொல்லுங்கக்கா. ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பிச்சாச்சான்னு கேட்டேன். சரோ, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. கிளம்புறா. மாணிக்கோ, கடைக்கு போறியா? என்னம்மா புதுசா கேக்குறீங்க? இல்ல சும்மா தான் கேட்டேன். மாணிக்கோ, ஒரு 11 மணி போல வர முடியுமா? ஏமா ஆஸ்பத்திரிக்கு ஏதாவது போகணுமா? இல்ல, நிர்மலா போய் பார்த்துட்டு வரலாமேன்னு தான். என்னடா எதுவுமே பேசாம இருக்க? அம்மா நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல. என்னப்பா சொல்ற? இனிமே அந்த வீட்டுக்கு நான் காலடி எடுத்து வைக்க மாட்டேம்மா. மாணிக்கோ, ஏன்பா இப்படி கோவப்படுற? கொஞ்சம் நிதானமா பேசுப்பா. நான் எங்கம்மா கோவப்பட்டேன்? நிதானமா தெளிவா சொல்றேன். அந்த வீட்டுக்கு நான் வரப்போறதில்ல. டேய், அது உன் தங்கச்சி வீடுறா. அது சந்தோஷ் வீடுமா. மாணிக்கோ, நீ ஏன் இப்படி பேசுறேன்னு எனக்கு புரியுதுடா. ஆனா இப்படி எல்லாத்தையும் அறுத்து விட்ட மாதிரி பேச முடியாதடா. நம்ம வீட்டு பொண்ணு அங்க இருக்கா. இருக்கட்டும்மா, அவ புருஷன் வீடு அங்க இருக்கா. அதுக்காக நான் அங்க போய் நிக்கணுங்கிற அவசியம் இல்லையே. என்னடா கொஞ்சம் கூட பிரியமே இல்லாத மாதிரி பேசுற? பிரியா எல்லாம் இருக்குமா. அவன் நம்ம வீட்டுக்கு வரட்டும், பிரியத்தை காட்டுறேன். அதுக்காக நான் அங்க போய் நிக்கணுங்கிற அவசியம் இல்ல. தயவுசெய்து என்ன வற்புறுத்தாதீங்க. ஒத்த பொம்பளை புள்ளடா அவ. கர்ப்பமா வேற இருக்கா. நாம போய் எட்டி பார்க்கலன்னா புகுந்த வீட்டுல அவளை எப்படிடா மதிப்பாங்க? இல்ல நமக்கு தான் என்ன மரியாதை இருக்கு? என்னம்மா வளர்றீங்க?
அந்த வீட்டுல நம்ம 2 பேரையும் எந்த நாயாவது மதிக்குதா? கால் தொடிக்கிற மிதியடி மாதிரி இல்ல நடத்துறான் நம்மள அவன். எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அங்க போய் நின்னு பல்ல காட்டுறது? அப்படியே பல்ல காட்டினாலும் உடனே சந்தோஷமா உள்ள கூப்பிட்டு மரியாதை பண்றான் அவன். மூஞ்சில செருப்பால் அடிச்ச மாதிரி 2 வார்த்தை பேசுவான். அதையும் வாங்கிட்டு நீங்க வந்து 10 நாளுக்கு புலம்பிட்டு இருப்பீங்க. தேவையா இது? மாணிக்கம், என் நிலைமைய கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசிட்டே போறியடா. ஏதோ அவங்கதான் புத்தி கெட்டத்தனமா நடந்தா அதுக்காக நம்ம பிள்ளைய நாம வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிட முடியுமா? அவ ஏன் பொண்ணுடா, உன் கூட பிறந்தவ. அவளை ஒட்டு இல்ல உறவு இல்லன்னு சொல்லி அறுத்து விட்ட மாதிரி நம்ம நடந்துக்க முடியுமா? அம்மா, நான் முடிவா சொல்றது ஒண்ணே ஒண்ணு. நான் அங்க வரல. மத்தபடி நீங்க அங்க போறதையோ இல்ல இந்த வீட்டுல மத்தவங்க போறதையோ நான் தடுக்கவும் மாட்டேன். என்னப்பா இப்படி விட்டேத்தியே பேசலாமா மாணிக்கம்? நானும் மனுஷன் தான்மா. எனக்கும் மானம், ரோஷம், சூடு, சொரணம் எல்லாம் இருக்கு. 3 வேளை சோத்துல உப்பு போட்டுதான் என்ன வளர்த்துருக்கீங்க. மானத்தை இழந்துட்டு எந்த உறவையும் காப்பாத்திக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. தயவுசெய்து இந்த விஷயத்துல என்ன வற்புறுத்தாதீங்க. நீங்க போங்க, வாங்க, அவங்க கொடுக்கறத வாங்கிக்கங்க. அதெல்லாம் உங்க இஷ்டம். நான் கிளம்புறேன். நான் பக்கத்து வீட்டு மாமா கிட்ட சொல்லி வண்டி எடுத்துட்டு வர சொல்றேன்ப்பா. வேணாம்டா, ஹாஸ்பிடல் போலாம்ப்பா. ஒண்ணும் பயப்படாத, மாத்திரை இருக்கு பாரு. என்னங்கப்பா? கொண்டா கொண்டா, தண்ணி எடு. கொடுக்கவாப்பா? வேணாம்டா வேணாம்டா, தானா சரியா போயிடும். கவலைப்படாது. அப்பாக்கு ஒன்னாவது. காஃபியாவது போட்டு தட்டுமாப்பா? இப்பெல்லாம் காபி சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் விசிறு, சரியா போயிடும். இப்ப பரவாயில்லையாப்பா? பரவாயில்ல. உன் பிஞ்சு கையால நீ விட்டு இல்ல, தோல் வலி எல்லாம் பறந்து போயிடுச்சு. டாக்டர் சொல்லிருக்கிறாரா, இந்த மாதிரி வலி வந்தா இது ஒண்ணு போட்டுக்கிட்டா சரியா போயிடும். சரியா போயிடுச்சு. அழாது. சரியா போச்சு. அழக்கூடாது. நான் ரொம்ப பயந்துட்டேன்ப்பா. பயப்படக்கூடாது. எதுக்கா பயப்படுற? ஒன்னும் ஆகாது. படிச்ச பொண்ணு இல்ல, தைரியமா இருக்கணும். நான் எப்படிப்பா பயப்படாம இருக்க முடியும்? எனக்கு உங்களை விட்ட வேற யாருப்பா இருக்கா? அழக்கூடாதுரா, அழக்கூடாது. நீ அழுத அப்பா மனசு கஷ்டப்படும். ஏன் யாரும் இல்ல, நான் இருக்கிறேன். எனக்கு நீ இருக்கிற. ஒருத்தருக்கு ஒருத்தர் பல, புரிஞ்சுக்கிட்டியா? அழக்கூடாது. இப்ப பாரு, எனக்கு வலி வந்து ஏதோ ஆபத்துன்னு பயந்துக்கிட்டு டாக்டர் கூப்பிட்ட ஒண்ணு இல்ல. நினைச்சு பாரு, நீ கூட இல்லைன்னா அப்பாக்காக யாரு டாக்டர் கூப்பிட போவாங்க? புரியல இல்ல? இருக்கிறான், ஆண்டவன் இருக்கிறான். நமக்கெல்லாம் ஆண்டவன் தான் துணை. நட்டாத்துல விட்டுற மாட்டான். தைரியமா இருக்கிற. இந்த பாரு, இந்த மாதிரி வலி வரும்போதெல்லாம் நான் ஆண்டவன்கிட்ட வாய்தா வாங்கிக்கிறேன்னா. ஆமா, நீ பரீட்சைக்கு படிக்கும் போது நான் குறுக்க வந்து பேசினா நீ என்ன சொல்வ? அப்பா என்ன டிஸ்டர்ப் பண்ணாத சொல்வே இல்ல.
இது ஏதான ஆண்டவன்கிட்ட சொல்லி வச்சிருக்கிறேன். ஆண்டவா என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. எப்பவாணி குட்டி படிக்கின அது இஷ்டப்பட்டதெல்லாம் படிக்கின. அது படிச்சு முடிக்கிற வரைக்கும் அழப்படாது. அது படிச்சு முடிக்கிற வரைக்கும் அது நல்ல இடத்துல கண்ணாலம் கட்டி கொடுக்கிற வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத ஆண்டவான்னு சொல்லி வச்சிருக்கிறேன். அவனும் சரின்னு சொல்லி இருக்கிறேன். அழப்படாது, பண்ணாவாது. தைரியமா அழப்படாது. நல்ல பொண்ணு அழக்கூடாதுரா. தைரியமா. இல்ல நிர்மலா, நின்னுகிட்டே தூக்கிக்கிட்டு இருக்க? இல்ல மாமா. சரி வா. இந்த துணி எல்லாம் தோச்சி போடு. துணி துவைக்கணுமா? என்ன ஷாக் ஆயிட்ட? ஏன் உங்க வீட்டுல நீ துணியே தோச்சது கிடையாதா? இல்ல மாமா, துவைச்சிடுறேன். அம்மா வாமா. வாங்க. எப்ப வந்தீங்க? நான் அப்பவே வந்துட்டேன் சம்பந்தி. அப்பவே வந்துட்டு என்ன நடக்குதுன்னு வேவு பாத்தீங்களா? சரி அம்மா வந்துட்டாங்களேன்னு அவங்க கிட்ட பேசிக்கினே இருக்காத. சுத்தனி எடுத்து போய் பாத்ரூம்ல வச்சு வளாவு போ. என்னம்மா அந்த ஆள் உன்னை இப்படி வேலை வாங்குறான்? என்னம்மா? என்ன உஷ்ன்ற? அம்மா உன் பொண்ணு ஏதோ குசுகுசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. என்ன நிர்மலா, சுட்ட நீ அப்படியே கொட்டி வச்சுக்கிற? இல்ல மாமா, நான் பச்சை தண்ணி விளவறதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ஆமா, கூட பேசு. ஒரு சுத்தண்ணிய வளவறதுக்கு துப்பு இல்ல. பச்சை தண்ணிய கொண்டாந்து கொட்டு. சீக்கிரமா வா. இதுவா தண்ணி வரலன்னு தெத்து இல்ல. அந்த மக்க எடுத்து பக்கெட்ல இருக்கிற தண்ணி எடுத்து இதுல கொட்டு. இதெல்லாம் கூட நான் சொல்லி தரணும். போதுமான்னு பாருங்க மாமா. டவல் சோப்பு இந்த வாட்ச் கண்ணாடி இதெல்லாம் எடுத்து பத்திரமா வை. இந்த பார், உங்க அம்மா வந்திருக்காங்கன்னு அவங்க கிட்ட பேசிக்கிட்டே உக்காந்துருக்காத. நான் சொன்ன மாதிரி அந்த துணியெல்லாம் நல்லபடியா தோச்சி வை. நான் குடிச்சிட்டு வரதுக்குள்ள. என்ன சம்பந்தி நீங்க? வயிற்று புள்ள தாச்சிக்காரியாவ அவளை போய் வேலை வாங்கிட்டு இருக்கீங்க. இது பாருமா, நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இந்த மாதிரி எல்லாம் வேலை செஞ்சாதான் மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி இடுப்பு எலும்பெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி குழந்தை ஈஸியா பிறக்கும். என்ன நீங்க என்னென்னமோ சொல்றீங்க? அட இத பாருமா, நான் சொல்றது ஹியூமன் பிசியாலஜி. அத பத்தி எல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? எந்த டாக்டரையாவது போய் கேளுங்க. இப்படி எல்லாம் செய்யலன்னா சிசேரியன் ஆபரேஷன் இப்படி ஏதாவது ஒண்ணு ஆயி தொலையும். என்ன நீங்க அவசரமா என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? நான் கரெக்டா தான் பேசுறேன். நிர்மலா, நீ போய் வேலையை கவனிப்பா. இவ்வளவு துணி நீயே துவைக்க போற? வேற வழி. ஏமா, அரும்பாடுபட்டு பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்து இந்த கிறுக்கு பிடிச்ச கட்டு பயலோட ட்ரௌசரும் பனியனையும் துவைக்கிற நிலைமையா போச்சேம்மா உனக்கு.
என்னம்மா பண்ண சொல்ற? ஏண்டி இவனும் உன் புருஷன் மாதிரியே பேசுறானேடி. பயத்தெரிச்சலா இருக்குடி எனக்கு. நீ போ, நான் தோச்சு போடுறேன். வேண்டாமா, என் தலையெழுத்து நானே தோச்சிக்கிறேன். வேண்டாண்டி, ஒத்த பொம்பளை பிள்ளைய பெத்துட்டு இப்படி சீரழியறத ஏன் கண் கொண்டு பார்க்க வேண்டியதா போயிடுச்சு. நீ ஒண்ணு செய்ய வேண்டாம், பேசாம போய் உக்காரு, நானே செய்யறேன். அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. பாவி பைய சண்டாளு, எங்க இருந்தோ நமக்குன்னு வந்து வாச்சானு சம்மந்தின்னு. இவெல்லாம் ஒரு ஆளு, அவன் மூஞ்சியும் முகரக்கட்டையும். எனக்குன்னு வந்து வாச்சானு சம்மந்தின்னு. எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பேன். கடைசியில இந்த பாவி கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு இவன் எவ்வளவு வேலை வாங்குறான். 14. ஹலோ, விஜய் கார்மெண்ட்ஸ். நான் விஆர் கார்மெண்ட்ஸ்ல இருந்து சந்திரசேகர் பேசுறேன்ப்பா. சார் சொல்லுங்க சார். சரக்கு அம்சம் வந்துருச்சா? அனுப்பி என்ன பிரயோஜனப்பா? நான் கேட்டது ஒண்ணு, நீங்க அனுப்புனது ஒண்ணு. என்ன சார் சொல்றீங்க? என்ன சொல்றேன்னா, நீங்க அனுப்புனது 44, நான் கேட்டதோ 42. இந்த மாதிரி சரக்கு அனுப்புனீங்கன்னா இதை வச்சு நான் என்ன பண்றதுப்பா? இல்ல சார், 42 தான். ஒரு நிமிஷம் இருங்க சார். இல்ல சார், 42 தான் சார் அனுப்பிச்சிருக்கோம். அப்ப நான் போய் சொல்றேனா? நீ ஏன் நேர்ல வந்து பாருப்பா. சரி சார். என்னாச்சு? அக்கா, நேத்து விஆர் கார்மெண்ட்ஸ்க்கு 42 சைஸ் தானே அனுப்பிச்சோம். 44 சொல்றாரு. அந்த விஆர் கார்மெண்ட்ஸ்க்கு லேபிள் ஒட்டி அனுப்பிச்சது நம்ம குமார் தான். சரியா போச்சு போங்க. அவன் என்ன கண்ணா பண்ணான்னு பிடிச்சி காத்துறான். நேரா போனா தான் பிரச்சனை முடியும்னு நினைக்கிறேன். வா, குமாரையும் கூட்டிட்டு போலாம். நீ கட்டிருக்க இந்த புடவை உன் கலருக்கு ரொம்ப மேட்சா இருக்கு. சிரிக்கும் போது அசல் சிம்ரான் மாதிரி இருக்க நீ. எங்க இன்னொரு தடவை சிரி. வாங்க, அந்த விஆர் கார்மெண்ட்ஸ் வரையும் போயிட்டு வந்துடலாம். எதுக்கு? நேத்து 42 சைஸ் ஆட்டா அனுப்பணும்ல, அதுல ஏதோ பிரச்சனை சொல்லி போன் பண்ணி கத்த ஆரம்பிச்சிட்டான். வாங்க, என்னன்னு போய் பார்த்து வந்துடலாம். அந்த ஆள் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பெருசாகிடுவான். நான் வரல, நான் வந்தா டென்ஷன் ஆயிடுவேன். வேணாம், நீங்களே போயிட்டு வாங்க. என்னண்ணே, அவன் ஏதோ பிரச்சனைன்னு சொல்றான். வாங்க போய் பார்த்து வந்துருவோம். இரு, அதான் நீங்க 2 பேரும் போறீங்களா? அப்புறம் நான் எதுக்கு? பார், அங்க போனதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு வந்து எனக்கு ரிப்போர்ட் எழுதி கொடு. ஓகேவா? போஸ், ஏன் தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்ட? நீ வா, நம்ம போலாம். பரவாயில்லையே, அழகர் குலத்துக்காரன் ரொம்பவே தேறிட்டான். நம்ம வடிவடை நகையை கரெக்ட் பண்ண மாதிரி இவன் இந்த லேடியை கரெக்ட் பண்ணனா? இந்தாங்க பாட்டி. ஏன் சரோ இவ்வளவு அழகா லட்சணமா அம்சமா வெத்தலை மடிச்சு கொடுக்க நீ எங்க கத்துக்கிட்ட? இதுல என்ன கத்துக்கிறதுக்கு இருக்கு? எல்லாம் ஒரு குத்து மதிப்பாதான். அதுல பாரு, நானும் 35 வருஷமா வெத்தலை பாக்கு போடுறேன். ஏதோ கொஞ்சம் ஒரு சுண்ணாம்பு குறைஞ்சிரும், ஒரு வெத்தலை கூட்டிடும். ஆனா கொஞ்சம் பாக்க கொஞ்சம் ஜாஸ்தி ஆகி போயிடும். ஏதோ ஒண்ணு கூட ஆகி அது எல்லாம் வாயெல்லாம் புண்ணாகி கொத 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 ஆகிடும். போய நீ எந்த குறையும் இல்லாம நல்ல அம்சமா வெத்தலை மடிச்சு கொடுக்கற இல்லையா? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு பாட்டி? இப்போ சமைக்கும் போது எவ்வளவு உப்பு போடணும், எவ்வளவு புளி போடணும்னு கண்ணால பார்த்து முடிவு பண்றது இல்லையா? இதுவும் அப்படிதான். இவ்வளவு சூட்டிகையும் ஒரு பொறுமையானவளும் ஒரு வீட்டுக்கு மருமகள் அமைஞ்சிருக்கான்னா அது எவ்வளவு புண்ணியம் தெரியுமா? நாய் கையில தேங்காய் கிடைச்ச மாதிரி ராசன் கையில நீ வந்து கிடைச்சிருக்க. அவ உன்னை தேங்காய் மாதிரி நினைச்சு உருட்டுக்கிட்டு இருக்கா. என்ன பாட்டி நீங்க? பாட்டி, அத்தை வராங்க. எம்மாடி, கழுகுக்கு மூக்குல வேர்த்த மாதிரி அவ பேச்ச எடுத்த உடனே வந்துட்டா பத்தியா? அதான் பாட்டி. என்ன இப்ப 10 அடுப்புக்கு நீ விறகு வெட்டி முடிச்சிட்ட? இதோ பக்கத்தெருவுல மக வீடு, அப்படி போய் எட்டி பார்த்து தானே வந்த. நீ என்னத்த இப்ப வெட்டி முடிச்சிட்ட? வெட்டி முடிச்சிட்டு வரல, தோச்சு கிழிச்சிட்டு வர. கொஞ்சம் சும்மா இருக்கே கிழவி. எதுக்கு நீ கோவப்படுற? யார் துணியை கிழிச்சா? எதுக்கு கிழிச்சா? கிழிக்க முடியலன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. அந்த போண்டா மூஞ்சி பையன் வாய கிழிச்சிட்டு வந்திருந்தேன்னா என் மனசுக்கு ஆறி இருக்கும். முடியாம போச்சு. இருக்கட்டும் இருக்கட்டும், காலம் இப்படியே போயிடாது. எப்பவாது என்கிட்ட மாட்டாமலா போயிடுவான். அன்னைக்கு இருக்கு பாரு அவனுக்கு. என்னத்த, என்ன பிரச்சனை? ஏன் ராசம், யாரை இப்படி கோவமா திட்டுற? என்ன பிரச்சனை? நம்ம நிர்மலாவுக்குன்னு ஒருத்தர் வந்து வாச்சிருக்காரு. அதான் அருமை புருஷன். அந்த புருஷனை பெத்த புண்ணாக்கு ஒருத்தர் இருக்கால, சம்மந்தின்னு.
அந்த வழங்காமூஞ்சி பயல தான் சொல்றேன். அந்த ஆளு ஒண்ணு என்ன பண்ணாரு? இத பார்க்கலவி, அந்த படுபாவி பைய நிர்மலாவை கொஞ்ச நெஞ்ச பாடா படுத்துறான். அதை எடு, இதை எடு, அங்க வையி, இங்க வையி, வெந்நீரை போடு, வெள்ளாவி வையி, துணி எடுத்து போடு, அப்படி இப்படின்னு சொல்லி 1000 வேற சொல்றான். என் மக ஒத்த புள்ள, அதுவும் புள்ள தச்சே இருந்துகிட்டு அத்தனை வேலையை பாத்துக்கிட்டு இருக்கிறான். அடப்பாவி, அந்த கூறுகட்ட பையன் அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? அறிவு இருந்தா அந்த கேட்டு பைய அவன் ட்ரௌசரையும் பனியனையும் மருமகிட்ட கொடுத்து துவைக்க சொல்வானா? அவன் கைய ஒடிச்சு அடுப்புல வைக்க. அத்தை, அவர் வயசானவரு, அதுவும் ஆம்பளை. பொம்பளைங்களுக்கு வர கஷ்டங்கள் என்னன்னு தெரியாம இருக்கலாம். இந்த மாதிரி நிலைமையில நிர்மலா இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நீங்க எடுத்து சொன்னீங்களா? நான் சொல்லாம இருப்பேனா? நான் சொன்னதுக்கு அவன் என்ன சொன்னா தெரியுமா? கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சாதான் உடம்பு இறக்கம் கொடுத்து பிரசவம் ஈஸியா நடக்குமா. அடியாதே, அவன் அந்த அளவுக்கு பேசுறானா? என்னவோ இடுப்பு எலும்பெல்லாம் விலைக்கு கொடுத்து ஈஸியா டெலிவரி ஆகும்னு சொல்லிட்டு என்கிட்டயே விளக்கம் சொல்றான் அந்த எடுபட்ட பைய. சம்பந்தி அம்மா கிட்ட பேசுற பேச்சா இது? என்ன இருந்தாலும் சந்தோஷ பயலுக்கு அப்ப இல்லையா? அவன் அப்படித்தான் பேசுவான். பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன் கிளவி. இல்லன்னா நான் போடுற போடுல அவன் துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லிட்டு ஓட மாட்டான் அவன். என்ன கிளவி, நானே நொந்து போய் பேசிட்டு இருக்கேன், உனக்கு சிரிப்பா இருக்காது? அது இல்ல ராசா, நீ 3 புள்ள பெத்தவன். உன்கிட்ட வந்து புள்ள பறத பத்தியும் புள்ளத்தாச்சுங்க எப்படி வேலை செய்யணுங்கிறத பத்தி இவ்வளவு விலாவரியா பேசிருக்கானே, அவனை எந்த கணக்குல சேர்க்கறது? எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அவனை காணாம போனவன் லிஸ்ட்ல சேர்க்கிற மாதிரி அவனை எதை பண்ணணும். அம்மா, என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, நிர்மலா பாவமாச்சேன்னு அவளை ஒதுங்க சொல்லிட்டு அந்த நாசமா போறவன் துணி எல்லாம் நான் தான் தோச்சேன்னு சொன்னேன்ல, அதான் கையெல்லாம் வலிக்குது, தலையெல்லாம் சுத்துது, கிருகிருன்னு வருதுமா. அத்தை, உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, வெறும் கை கால் வலிதான். இருங்க. கை கொடுங்க. வலிக்குதுமா. ரொம்ப வலிக்குதா? ஏன் ராசா, நான் ஒண்ணு கேட்டா கோவிச்சுக்க மாட்டியே? அது மாமனாரு மருமகளை வேலை செய்ய சொன்னதுக்கு இவ்வளவு கோபப்பட்டுக்கிறிய நீ? மருமகளை கை கால அமுக்கி விட சொல்றதும் என்ன வச்சு விட சொல்ற மாமியா மார்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க உனக்கு தெரியுமா? என்ன கிழவி, நீ வேற உன் பங்குக்கு என்ன நக்கல் பண்றியா? மாமியாருக்கு மருமக தேய்ச்சி விடுறதுக்கும் மாமனாருக்கு மருமக தேய்ச்சி விடுறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? அது கூட தெரியாத கூமுட்டையா நீ? சரி சரோ, வேணாமா, விடுமா. அத்தை, நீ தேய்ச்சி விடுறது கூட வம்பு பண்ணி குசும்பு பண்ற பொம்பளை இது. என்ன பாட்டி நீங்க இந்த நேரத்துல போய் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அத்தை எவ்வளவு நொந்து போய் வந்திருக்காங்க. நீங்க சும்மா இருங்க அத்தை, நான் தேய்ச்சி விடுறேன். சிவராமா, இதெல்லாம் போஸ் வரதுக்குள்ள பேக்கேஜ்ல அனுப்பி ஆகணும். அவன் வந்துட்டான்னா அப்புறம் பெரிய இது மாதிரி பியூ பண்ணிக்குவான். அதனால இந்த வேலையெல்லாம் முடிக்கிறது உன்னோட பொறுப்பு. சரி மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. சீக்கிரம். எக்ஸ்கியூஸ் மீ. எங்க கார்மெண்ட்ஸ் பக்கம்? இது வரைக்கும் கார்மெண்ட்ஸ்க்கு வந்தது இல்ல. என் ஆபீஸ் வேலை முடிஞ்சு போச்சு. அதான் கார்மெண்ட்ஸ்க்கு வந்து உன்னோட கமாண்டிங் பவர் பார்க்க வந்தேன். சும்மா கலக்கிட மாட்டேன். அது தெரியும்டா, ரொம்ப பெருமைப்படாத. ஆமா, கார்மெண்ட்ஸோட பார்ட்னர் எங்க? யாரு? அதான்டா அந்த போஸ் பையா. அவனா? அவன் அந்த அக்காவோட சேர்ந்து வெளியே போயிருக்கான். அக்காவா? ஆமா. அது யாரா? அது அதான் இங்க ஒரு பொம்பளை வேலை செஞ்சு போறல, அவ கூட சேர்ந்து ஜாலியா வெளியே போயிருக்கான். சரி சரி மாப்பிள்ள, எனக்கு ஒரு டவுட் மாப்பிள்ள. என்னடா? இல்ல, நம்மளை விட போஸ் திறமைசாலியா? ஐயோ, ரொம்ப சிக்கலான கேள்வியில கேட்ட, பதில் தெரிஞ்சா கூட ஒத்துக்க முடியாதே. ஏன்? அது சும்மா ஒரு பிலிம் கேட்டா. அப்படியா? ஆமா, போஸ் தொழில திறமசாலின்னு ஒத்துக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? கரெக்டா சொன்னடா. என்ன முட்டாள? நீ சொன்னது சரின்னு சொன்னடா. அதான பார்த்தேன். சிவராமா, ஒரு விஷயத்தை நல்லா கவனி, அதுல உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். இப்ப இது கார்மெண்ட் பிசினஸ், சட்ட தொழில் வியாபாரம். அப்ப எப்படி இருக்கு நாடு? என்ன மாதிரியும் கோபி மாதிரியும் சும்மா டீ கட்டர்ஸ் பண்ணி நீட்டா இருக்கும். நான் எப்படி மாப்பிள்ள?
சரி ஒத்துக்கிறேன்பா. ஆனா என் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ பார்த்து எத்தனை பொண்ணுங்க பாராட்டிருக்காங்க தெரியுமா? அப்படியே சொல்றேன். இந்த பார், வடிவடி நகைக்கு கூட என்னுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது யாரு? தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? சரி, அதை விட அப்புறம் சொல்றேன். பாக்குறவங்க பாராட்டுற மாதிரியும் பார்க்காதவங்க பார்க்க தூண்டுற மாதிரியும் ட்ரெஸ் பண்ணும். அப்படியே சொல்றேன். ஆனா அந்த பையன் போச பாரு, அவன் சட்டையும் ஆடையும் டைட்டா ஒரு சட்டை போட்டிருப்பான், அதுல பொருந்தாம முக்காக்கையும் மடிச்சு விட்டுருப்பான். இந்த ப்ளூ கலர் ஒரு சட்டை போட்டிருப்பான் பாரு, அதை விடவே மாட்டான். அவனை பத்தி நான் சொல்லணும்னா, அசப்புல கிராமத்து திருவிழால கரகாட்டம் ஆடுறவள கரெக்ட் பண்ண உள்ளூர் மைனர் ஒருத்தன் வருவான் பாரு, அவன மாதிரியே இருப்பான். நான் எப்படா இருக்கேன் சொல்றா பார்க்கலாம். ரொம்ப டேய் சும்மா சொல்றா. இல்ல ஃபீல் பண்ண மாட்டேன். நான் ஒண்ணும் ஃபீல் பண்ண மாட்டேன், சொல்லு. மாப்ள, இந்த கோயில் திருவிழா வசூல் பண்ணிட்டு அத கையாடல் பண்ணிட்டு கையும் களவமா மாட்டிக்கிட்டு ஊர் பஞ்சாயத்துல கைய கட்டிக்கிட்டு சும்மா திருன்னு முடிப்பான் பாரு, கோயில் ட்ரெஸ் அவன மாதிரி இருக்கிறீங்க. அவசரப்படாத, என்ன மிட்டாய கொடுக்குறீங்க, பொறுமையா சொல்றேன். இதுக்கும் திருவிழா தாண்டா உதாரணம். அதாவது திருவிழாவில இந்த பஞ்சு மட்டை விக்கிறதுக்கும் கொடராட்டம் சுத்துறதுக்குன்னு ஆளு வருவாங்க பாரு, அந்த கோசி ஆளு மாதிரி இருக்கா நீ. டேய் இவன் வேணும்னா நம்ம ரெண்டு பேரையும் மதிப்பு குறைச்சு போறான்டா. இவன் மட்டும் எப்படி இருக்கான்? திருவிழால மூளையில உட்கார்ந்து 3 சீட்டு போடுவாங்க பாரு, அவங்கள மாதிரியா இருக்கான். அப்படியே அந்த பிளாட் போயிருக்கு. எங்களையா கிண்டல் பண்ற? சமாதானம் சமாதானம். போஸோட தொழில் திறமை பத்தி பேச ஆரம்பிச்சு தசை மாறி போயிட்டு. இந்த பார், போஸ பத்தி நான் சொல்றேன். போஸ் ஒரு வேஸ்ட் பையன். இங்க வந்து அக்காவை கரெக்ட் பண்ணிட்டு பாவலை பண்ணிட்டு சும்மா கோபியா மாத்திட்டு. டேய் குமார், எனக்கு ஒரு யோசனைடா. உனக்குமா? சொல்லு. டேய் தனம் நம்ம வீட்டுல கோச்சிக்கிட்டு லீலா வீட்டுக்கு போயிட்டால, அது கோபி கிட்ட போஸ் சொல்றதுக்கு முன்னாடி நாம சொல்லிட்டான். அருமையான யோசனை. ஆனா கேட்டதுமே கோபிக்கு டென்ஷன் வர மாதிரி டெவலப் பண்ணி சொல்லணும். டேய் கோபிக்கு எஸ்டி போட்டு பேசினா பல லாங்குவேஜ்ல திட்டு வாங்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும்டா. ஜெயா? ஆமாடா, நான் ஒரு நாள் சூரத்து கால் போட்டு கண்டபடி திட்டி விட்டானுங்க என்ன. நீ கண்ணாடி கழட்டி ட்ரை பண்ணிருப்ப. இல்லடா, நான் நம்பர் சரியா தான் போட்டேன். அப்பயே மிஸ் ஆச்சு. இருமாப்ல போன் அடிக்க பாத்துட்டு வரேன். இங்க வா. என்ன மாப்ள? இங்க யார் சூப்பர்வைசர்? நீதான் மாப்ள. அப்போ ஃபாலோ பண்ணு. ஹலோ, விஜய் கார்மெண்ட் சூப்பர்வைசர் குமார் ஹியர். மே நோ ஹூ இஸ் ஆன் தி லைன்? அண்ணே நான் கோபி பேசுறேனே. கோபி நீயா? எப்படி இருக்க? நல்லா இருக்கேனே. நீங்க எப்படி இருக்கீங்க? வேலையெல்லாம் எப்படி நடக்குது? ஏதோ போயிட்டு இருக்கு. வீட்ல எப்படின்னா இருக்காங்க? இருக்காங்க. என்னண்ணே? இல்ல கோபி, அந்த தனம் இல்ல, அது கோச்சிக்கிட்டு லீலா வீட்டுக்கு போயிடுச்சு. தனன்யா? ஏண்ணே என்ன ஆச்சு? என்ன மாமா ஆச்சுன்னு கேள்றா கோபி. ஓ மாமா, என்ன மாமா தனன் ஏன் கோச்சிட்டு போனாங்க? நீங்க யாராவது ஏதாவது சொன்னீங்களா? ஏண்டா கோபி, தனத்தை நம்ம வீட்டுல யாராவது ஏதாச்சும் சொல்ல முடியுமா? அவதான் எங்களை கண்டபடி திட்டுறா, குத்தி காமிக்கிறா. அது மட்டும் இல்ல, சிவராமனை காரி துப்பிட்டா. சிவராம மாமாவையா? ஏன்? அவன் கருப்பா இருக்கிறானா. என்ன மாமா உளறீங்க? டேய் நீ தாண்டா உளற, நான் மாமா இல்ல அண்ணன். யாராவது ஒருத்தர் லைன்ல பேச தொலை மாட்டீங்களா? என்னடா பண்ண சொல்ல கோபி, ஏதோ உங்ககிட்ட பேசினாங்க ஆரம்பத்துல அப்படி பேசிட்டோம். தனம் இருக்காளே, அவ ரொம்ப மோசமான பொருடா. அப்பாவே மறைக்கிறானா பாரு. அப்பாவையா? ஏதோ பெரியவர் அட்வைஸ் பண்றாரு, அவர் மாதிரியே வாயை வச்சுக்கிட்டு பின்னாடி இருந்து கிண்டல் பண்ணிருக்காடா. இது ரொம்ப ஓவர். ஆமாண்டா, வயசான மனுஷன் இப்படி எல்லாம் பண்ணலாமா? ரொம்ப ஓவர் தான்டா. நான் அதை சொல்லல, தனனிய பத்தி இப்ப நீங்க சொல்றீங்களா, அதுதான் ரொம்ப ஓவர்னு சொன்னேன். தனனி நிச்சயமா அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. அட போடா, இவ்வளவு பண்ணனால தான் பிரச்சனை முத்தி போய் அது பல விதமா பெருசாயி இப்ப ரவி வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கா. அங்க நம்ம ஃபேமிலியை பத்தி கண்டபடி போட்டு கொடுத்துருக்கா. முதல்ல போன போசன்ட்ட கொடுங்க. போஸ் அண்ணனா? அவர் வெளியே போயிட்டாருப்பா. எங்க போயிருக்காரு? யாருக்கு தெரியும்? என்ன நம்ம கிட்ட சொல்லிட்டா போறாங்க. அவனும் நீ அக்கா அக்கான்னு சொல்லுவியா அந்த தார்டாப்பா, 2 பேரும் சேர்ந்து ஏதோ 100 செகண்ட்ஸோ போயிருப்பாங்க. சும்மா லூஸ் தனமா உளறாதீங்க. சரி, சினிமாவுக்கு போல அஷ்டலட்சுமி கோயிலுக்கோ பீச்சுக்கோ போயிருப்பாங்கன்னு வச்சுக்கேன். முதல்ல போன வைக்கிறீங்களா? என்ன இருந்தாலும் கோபி நான் சொல்றேன். என்னாச்சு? வச்சுட்டான்.
நான் கோபி பேசுறேன். எப்படி இருக்கீங்க? தெரியும் தெரியும். அம்மா எப்படி இருக்கீங்க? சூரத்துல லாங்குவேஜ் ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்லையே? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் இருந்தாலும் நீங்க சமாளிச்சிருவீங்க. சாதாரண ஆளா நீங்க? கில்லாடியாச்சே.